நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். இது உண்மை. நேற்று ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க. இன்னும் ஆர்சிபி ஜெயிக்கிறதா சாதாரண விஷயம் தானே இந்த சீரீஸ்ல. பட் இதை ஏன்டா இவ்வளவு இதாக சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே ஆர்சிபி இந்த ஜிடி கூட விளையாடும் போது மட்டும் டாஸு ஜிடிக்கு விழுக்கும், சேசிங்கு ஜிடி பண்ணிடுவாங்க. சுக்மன் கில் 100 அடிச்சிருவான். ஆப்போசிட்ல ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு ஜிடி வின் பண்ணிட்டு அடக்க காமிச்சிட்டு போயிடுவாங்க. இதுதான் வழக்கமாக நடக்கும். அதுதான் இந்த வருஷமும் நடக்க மாதிரி இருந்துச்சு. நான் அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி இன்னைக்கு நடந்துச்சுன்னா ஆர்சிபி ரொம்ப டிப்ரெஷன் ஆயிரும். ஸோ அவங்க பிளே ஆஃப் சான்ஸ் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும், அப்புறம் ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறைய சொல்லியிருந்தேன். பட் காட் இஸ் கிரேட். நான் சொன்னது கடவுள் கேட்டுச்சு போல. அதனால கரெக்டாக அந்த மாதிரி நடக்காம என்ன எதிர்பார்த்தோமோ அது அப்படியே நடந்துச்சு. ஆர்சிபிக்கு டாஸ் வின் பண்ணுச்சு. இப்போ ஓகேங்களா? அதே மாதிரி பேட்டிங் பண்ணாங்க ஜிடி. நம்ம சொல்லியிருந்தோம் ஜிடியில் எல்லாரும் ஃபார்மில் ஆர்சிபி கூட விளையாடும் மட்டும் நல்லா ஃபார்முக்கு வந்துடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் விளையாண்டாங்க. பட் கடைசி 4 ஓவரில் நல்லா மொமெண்டத்தை நம்ம ஆர்சிபி கொண்டு வந்தனால அந்த 4 ஓவரில் ரன் அடிக்க முடியல. அதனால ஒரு 20 ரன் 25 ரன் ஸ்டார்ட் அடிச்சாங்க. திருப்பி பேட் பிடிக்கும்போது நம்ம ஸ்டார்டிங்லேயே ஒரு ஷாக்கு. வாஷிங்டன் சுந்தர் ஒரு ஸ்லிட்டர் கேட்சை விராட் கோலிக்கு விட்டுருவாங்க. அதுதான் கேம் சேஞ்சிங் மூவ்மெண்ட். அதுக்கப்புறம் ஆர்சிபி எங்கேயுமே நிறுத்தல. தேவதர் படிக்கல் போன மேட்ச் நானே நினைச்சேன், என்னடா முக்கிய ஆடுறான், இவனை தூக்கி வெளியே குறைச்சிட்டு வெங்கடேஷ் எடுத்துருவாங்கன்னு. வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. 20 பாலுக்கு 50 அடிச்சு விட்டான். பட்டு அடிச்சுட்டான். செம்ம பேட்டிங். அவன் ஃபர்ஸ்ட் இந்த ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணும்போது எஸ்ஆர்எச் எப்படி அடிச்சான் அதே இன்டென்ட் தான் இன்னைக்கு அடிச்சான். அன்னைக்கு 50 அடிச்சு அவுட் ஆயிடும், இன்னைக்கு 50 அடிச்சு அவுட் ஆயிடும். போதும் 50 அவனுக்கு கரெக்டாக அவனுக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக செஞ்சிடறான். அதுக்கப்புறம் நம்ம கோலி எப்பயும் போலதான். எத்தனை வருஷங்க பார்க்குறோம். வாழ்க்கை மாறலாம், லைஃப் மாறலாம், புது பசங்க வரலாம், பழைய பசங்க இருக்கலாம், பேட்டிங் சான்ஸ் மாறலாம், ஃபீல்டிங் சான்ஸ் மாறலாம், ஃபீல்டிங் டீம் மாறலாம், கேப்டன் மாறலாம், பிளேயர்ஸ் மாறலாம், கிரவுண்டு மாறலாம். ஒன்று மாறவே வராதுங்க. விராட் கோலியோட சேசிங் இந்த கன்சிஸ்டன்சி அது என்னைக்கும் மாறவே மாறாது. ஸோ அவர் கிரிக்கெட்டில் இருக்கிற வரைக்கும் சேசிங்னு ஒன்று எல்லாருக்கும் ஞாபகம் வருதுன்னா அது கோலி மட்டும்தான். எப்படி பிளான் பண்ணுறாரு, எப்படி பிளான் பண்ணி பர்ஃபெக்டாக கொண்டு போயிட்டாரு. ஸோ 18 ஓவரில் ஜெயிக்க வேண்டியது. பட் கோலி 2 6 அடிப்பான். அதுக்கடுத்து அன்எக்ஸ்பெக்டலாக இதில் அவுட் ஆயிடுவான். ஸோ என்னது நம்ம இதில் இன்சைட் போல்ட் ஆயிடுவான். அதுக்கப்புறம் ரஜத் பட்டிதார் ஒரு 6 அடிப்பாப்புல. அப்போ ஜிதேஷ் சர்மா ஒரு 6 அடிப்பார். அதுக்கப்புறம் 2 விக்கெட் விழுகும். சும்மா ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம குணால் பாண்டியா மேட்ச் ஈஸியாக முடிச்சு போயிடாப்புல. ஸோ இதில் மேட்ச் எங்கே செம்ம இன்ட்ரெஸ்டாக போச்சு. ஆர்சிபியோட லாஸ்ட் 4 ஓவர் பவுலிங். அந்த பவுலிங்கில் மட்டும் எக்ஸ்ட்ரா 2 கொடுத்துருந்தாங்க. மேட்ச் ரொம்ப மோசமாக போயிருக்கும். 220 போயிருக்கும். அது கோலி கேட்சை பிடிச்சாங்கன்னா மேட்ச் ரொம்ப டிஃபிகல்ட்டாக போயிருக்கும். அந்த மாதிரி எதுவுமே நடக்காம ஆர்சிபிக்கு டாஸ் வின்றது தான் மேஜர் 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 பிளஸ். அதனால தான் இந்த கிரவுண்டில் ஈஸியாக சேஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த கிரவுண்டில் பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்துச்சு மேட்ச். ஸோ ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்க. இதனால ஆர்சிபி இப்போ டாப் 2க்கு போயிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பெரிய பிரச்சனை தெரியுமா? பஞ்சாப், ஆர்சிபி, ராஜஸ்தான் இந்த 3ல ஏதாவது 2 டீம் தான் டாப் 2 ரேஸுக்கு போகும். எஸ்ஆர்எச் இந்த 4ல எந்த டீம் தான் டாப் 2 சான்ஸ் இருக்கு. எவன் அந்த டாப் 2 சான்ஸ்? ஏன்னா அந்த டாப் 2 சான்ஸ் இருக்கிற மட்டும் தான் 2 சான்ஸ் கிடைக்கும். அது உங்களுக்கே தெரியும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அப்பதான் அந்த டீமுக்கு ஸோ கொஞ்சம் மொமெண்டம் அதிகமாக கிடைக்கும். ஃபைனலுக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இதுக்கப்புறம் சின்னசாமிகளை கிரவுண்ட்ல ஆர்சிபிக்கு மேட்சே கிடையாது. இதுக்கப்புறம் வெளியூருக்கு போறாங்க. திருப்பி ஃபைனலுக்கு வந்தால் இஃப் சான்ஸ் இருந்தால் சின்னசாமி வருவாங்க. அதனால ஒழிய மற்றபடி சின்னசாமி வாய்ப்பு இல்லை. ஸோ செம்ம மேட்ச் சூப்பராக இருந்துச்சு. மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஐபிஎல் கிரிக்கெட் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுன்னா என்னோட சேனல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு 2 மேட்ச் இருக்கு. அதை பற்றி உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்டாக இருக்கும். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.